ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அளவுகள் எல்லாம் நான் கரெக்டாக இது பண்ணியிருக்கேன். நீங்கள் இது எல்லாமே மிக்சியில் போட்டே பண்ணிடலாம். இதுக்கு ஓவன் எதுவும் தேவையில்லை. அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க. இதில் 4 முட்டை நான் எடுத்துக்கிடுறேன். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த கிண்ண அளவுக்கு தான் நான் இன்றைக்கி எல்லா ஜாமானும் எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் சீனி போட்டுக்கிடுறேன். அதே கிண்ணத்துக்கு 3/4 கிண்ணம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிடுறேன். இதை 1 நிமிஷம் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். நான் 1 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா க்ரீம் மாதிரி அடித்தாச்சு. ரொம்ப நேரம் இதை அடிக்கக்கூடாது, அடித்தா சூடாயிரும். அதே கிண்ண அளவுக்கு நான் 1 கிண்ணம் தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் புளிக்காத தயிரை எடுத்துக்கிடுங்க. இதையும் 1 நிமிஷம் அடிச்சுட்டு வந்துடலாம். இதையும் 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. ஃபீட்ரு வச்சும் அடிக்கலாம், ஆனால் எல்லார் வீட்லேயும் ஃபீட்ரு இருக்காது மிக்சியில். அதனால தான் நான் மிக்சியில் சொல்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இனி இதை ஒரு பாத்திரத்துலேயோ இல்லைன்னா ஒரு பவுல்லையோ ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி இந்த பவுலில் ஊற்றிக்கிடுறேன். இதை ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்தது நம்ம கேக்கு டின்னர் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேக்கு டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் மாவை போட்டு நம்ம கலக்கணும். இப்போ லைட்டாக இதில் நம்ம ஆயில் தடவிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக வெண்ணெய், நெய் எது வேணாலும் தடவிக்கலாம். இந்த மாதிரி கேக்கு டின்னு இல்லைன்னா கூட பரவாயில்ல. வீட்டில் இருக்க சில்வர் பாத்திரத்தில் கீழே பிளெயினாக இருக்கிற மாதிரி உள்ள பாத்திரம் எடுத்துகிட்டு இப்படி நல்லா எண்ணெய் ராவிட்டு லைட்டாக மைதா மாவு தூவி விட்டுக்கிடுங்க. அதில் கூட அளவாக தான் வரும். அடுத்தது நான் இதில் பட்டர் ஷீட் பேப்பர் போடுறேன். பட்டர் ஷீட் பேப்பர் போடலைன்னா கூட அழகாக தான் வரும். லைட்டாக மைதா மாவு மட்டும் தூவி விட்டுக்கிட்டு நம்ம மாவை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே நான் லைட்டாக எண்ணெய் ராவி விட்டுக்கிடேன். பட்டர் ஷீட் பேப்பர் போட்டோம். இப்படி லைட்டாக எண்ணெய் ராவி விட்டாச்சு. நம்ம இனி இதை ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கேக் பண்ணுற பாத்திரம் எடுத்துக்கிடுங்க. உங்கள்கிட்ட பெரிய குக்கர் இருந்தால் கூட நீங்கள் குக்கர் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை நம்ம சென்டரில் வச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் சாப்பாடு இறக்கி வைக்க ஸ்டாண்ட் இருந்தால் கூட வச்சுக்கிடுங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நம்ம சூடு பண்ணிடலாம். அடுத்தது நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிடலாம். நான் சீனியெல்லாம் எடுத்து அதே கிளாஸில் தான் 1.5 கிளாஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடர் போட்டுக்கிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/2 ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸ். நம்ம முட்டை எல்லாம் சேர்த்துருக்கனால இது ஊற்றினா அந்த வாடை வராது நமக்கு. நான் இப்போ இதை வச்சு நான் கலந்துக்கிட்டேன். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் 1 ஸ்பூனை வச்சு கலக்கிக்கிடுங்க. இதை நம்ம கட்டி இல்லாமல் கலக்குனா போதும். இதில் நான் பால் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியோ கொஞ்சம் பாலோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுவிடுங்க. கரெக்டாக இருக்குது. கேக்கு பண்ணுற டின்னில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி தட்டி விட்டுக்கிடுங்க. இந்த அளவுக்கு பாதி இருக்கிற அளவுக்கு மாவு பார்த்துக்கிடுங்க, ஏன்னா இது நல்லா ஊதி வரும். நம்ம இதை அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். நம்ம உப்பு போட்டு பாத்திரத்தை 10 நிமிஷத்துக்கு சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம இதை கேக்கு டின்னை தூக்கி உள்ளே வச்சிடலாம். இதை ஃபஸ்ட் பார்த்து வைங்க, நல்லா சூடாக இருக்கும் பாத்திரம். 30 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேகலைன்னா கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுறேன். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தியை ஒரு கம்பியை எடுத்து குத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு சைடில் குத்தி பாருங்கள், எதுவும் ஒட்டலை. இந்த மாதிரி சென்டர்லேயும் குத்தி பாருங்கள். சென்டர்லேயும் நல்லா ஒட்டலை, நல்லா வெந்துடுச்சு. அப்படியே உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுடுங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம இனி இதை எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்கும், பார்த்து எடுங்க. கேக்கை நம்ம வெளியே எடுத்தாச்சு. நம்ம இந்த உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறட்டு, அப்புறம் நம்ம இதை எடுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருட்களை வச்சு தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபீட்ரு எதுவுமே ஓவன் எதுவும் தேவையில்லை, நம்ம மிக்ஸி மட்டுமே போதும். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணி நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம எப்போவுமே கேக்கு கடைக்கு போனால் இந்த கேக்கு வாங்காமல் இருக்க மாட்டோம். இதை நீங்கள் வீட்டிலே செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.